அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தென்னக ரயில்வே புறநகர் எல்லையை சோளிங்கர் மற்றும் திருத்தணி வரை நீட்டிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் 33ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் குணசீலன், கௌரவத் தலைவர் அசோகன், சித்தேரி ரயில் பயணிகள் சங்க செயலாளர் குமார் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் வெங்கட்ரமணன் வரவேற்றார். கூட்டத்தில் தினம்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அனைத்து பயணியர் ரயில்களும் நின்று செல்ல ரயில்வே நிர்வாகம் ரயில்வே குழுமத்திற்கு பரிந்துரை செய்ய வேண்டும். சென்னை பெருநகர எல்லை அரக்கோணம் தாலுகா வரை விரிவாக்கப்பட்டுள்ளது. எனவே தென்னக ரயில்வே புறநகர் எல்லையை சோளிங்கர் மற்றும் திருத்தணி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். சென்னையிலிருந்து திருவள்ளூர், அரக்கோணம் மற்றும் திருத்தணி மார்க்கத்தில் 15 நிமிடங்களுக்கு ஒரு மின்தொடர் வண்டியை இயக்க வேண்டும். காலை, மாலை கூட்டம், நெரிசல் நேரங்களில் மெமு ரயில்களை இயக்கப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு 12 பெட்டிகள் கொண்ட EMU வண்டிகளை மட்டும் இயக்க வேண்டும். அரக்கோணம், சேலம் இரு மார்க்கங்களில் இயக்கப்படும் மெமு ரயிலை வாரத்தில் 7 நாட்களும் இயக்க வேண்டும். மேலும் சித்தேரி, அன்வர்திகான்பேட்டை, சோளிங்கர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். அரக்கோணம், பெங்களூர் இடையே இயக்கப்பட்டு வந்த பேசஞ்சர் ரயில்களை கிராமப்புற மக்களின் நலனுக்காக மீண்டும் இயக்க வேண்டும். மேலும் அரக்கோணத்தில் ரயில்வேக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான ரயில்வே நிலத்தை பயன்படுத்தி 4வது ரயில் முனையம் அமைத்திட வேண்டும். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். மேலும் அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு செல்ல அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக சாலையை மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக சீர் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தின் வாயிலாக முன்வைக்கப்பட்டது. இதில் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க நிர்வாகிகள் தேவராஜ், கௌதமன், ரகுநாதன், சரஸ்வதி, முனிபிரசாத், கலைநேசன், ராஜேந்திரன், பாவேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.